இஸ்ரேல் ஈரானை தாக்க போறாங்களா? ஈரானுடைய நியூக்ளியர் இதை திடீர்னு அடிச்சா ஏதாவது பிரச்சனை வருமா? இது மிகப்பெரிய போரா மிடில் ஈஸ்ட்ல வெடிக்க போதா? நீங்க நியூக்ளியர் வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த 3.67% தானே முன்னைது. அது கூட இருக்கக்கூடாது. சிவிலியன் யூஸ் கூட நீங்க வச்சுக்க கூடாதுன்னு. ஈரானை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையில் என்ன சொல்றாங்க? நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது பிரகாரம் எல்லாம் தானே வச்சுக்கலாம். இஸ்ரேல் வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை எங்க சக்சீட் ஆயிடக்கூடாதுன்ட்டு நாங்க வந்துட்டு அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாம்பு பண்ண போறோம். இஸ்ரேலால நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ண முடியுமா? சரி, நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணா, ஏன்னா அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பாம்பு வெடிச்சிருச்சுன்னா அதே ஒரு நியூக்ளியர் பாம்பு தானுங்க. வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். யூஎஸ்ஏ வந்துட்டு அவர்களுடைய எம்பசி ஸ்டாஃபை ஈராக்லேருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. மற்ற நாடுகள் குவைத் மாதிரி இடத்துலையும் மிடில் ஈஸ்டில் வெக்கேட் பண்ணுங்கன்னு அட்வைசரி கொடுத்துட்டாங்க. யூகே பார்த்தீங்கன்னா மெரைன் அட்வைசரி கொடுத்துட்டாங்க. இந்த ஈரான், கல்ஃப் ஆஃப் ஓமன் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. இப்போது இஸ்ரேல் ஈரானை தாக்க போகிறாங்களா? ஈரானுடைய நியூக்ளியர் இதை திடீர்னு அடித்தா ஏதாவது பிரச்சனை வருமா? இது மிகப்பெரிய போரா மிடில் ஈஸ்ட்ல வெடிக்க போதா? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரிலேஷன் ஆரம்பத்தில் ரொம்ப நார்மலாக தான் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 1948 இஸ்ரேல் பாலஸ்டைன் அப்படின்னு ரெண்டு நாடு உருவாகுது. ஏற்கனவே பாலஸ்தீன் இருந்தது தான். அதை வந்துட்டு ரெண்டாக பிரித்து இஸ்ரேல் ஒரு பகுதி, பாலஸ்டைன் ஒரு பகுதி அப்படின்னு யூஎஸ்ஏ, யூகேலாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில், கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணாங்க. ஆனால் ஈரானை பொறுத்தவரை அவங்க ரொம்ப கன்சிலியேட்ரியாக தான் போனாங்க, ஓகேன்னு தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் முஸ்லிம் கண்ட்ரி ஆஃப்டர் டர்க்கி நினைக்கிறேன் டு ரெக்கக்னைஸ் இஸ்ரேல்னுவாங்க. ஸோ இஸ்ரேல்ன்ற நாடை ரெண்டாவது இஸ்லாமிக் கண்ட்ரி இதுதான் ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் போகிறாங்க. ஆனால் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது எங்கே? ஈரானில். ஸோ அயோத்துல்லா கொமேனின்ற ஒரு சுப்ரீம் லீடராக ஈரானில். அதற்கப்புறம் இவங்க ஈரான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ன்ற நாடை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம், அது வந்துட்டு பாலஸ்தீன் தான், அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் தாக்கப்படுகிறார்கள் பாலஸ்தீனர்கள் அப்படின்னு அப்பத்துலேருந்து ரெண்டு பேருக்கும் பிரிவினை வருதுங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாமும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு ஃப்ளைட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது. இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்களுடைய பிரச்சனை என்ன? நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நம்ம சுற்றி உள்ள நாடுகளில் பிரச்சனையே இருக்கக்கூடாது, யாரும் நம்ம தாக்கிடக்கூடாதுன்னு. ஸோ பொட்டென்ஷியல் யார் இஸ்ரேலை தாக்கணும்னா கண்டிப்பாக அது ஈரான் தான். ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா யூஎஸும் சவுதி அரேபியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூஎஸும் புரோக்கர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பீஸ். ரெண்டு பேருக்கும் உள்ள இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு நட்புறவு கொண்டு வரணும்னு யூஎஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சவுதியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சவுதியும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ்லாம் அனுப்பாமல் இருந்தாங்க இஸ்ரேலுக்கு. ஆனால் இப்போல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஒரே இஸ்ரேலுக்கு த்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா ஈரான். ஸோ ஈரான் ஏன்னா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அது. ஈரான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராக்சிஸ் எல்லாம் இஸ்ரேலை சுற்றி வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஹெசபுல்லாஸ், அவங்க லெபனோனில் இருப்பாங்க. ஹமாஸ், அதுவும் இவங்களுடைய இதெல்லாம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரானுடைய ஒரு ஆக்சிஸ்குள்ளே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஹெசபுல்லா, இன்னொன்று ஹமாஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹவுத்திஸ் ட்ரைப் யமன். ஸோ இந்த மூணு பேருமே ஈரானுடைய ப்ராக்சிஸ். ஸோ இது கொஞ்சம் காலமாகவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் எப்போ டிட்டோரியேட் ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2023 அக்டோபர் 7 அந்த அட்டாக்கு. ஸோ அந்த அட்டாக்குக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா இப்போ இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் தான் காரணம், ஏன்னா ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்கல்ல, ஹமாஸ் வந்து ஈரானுடைய ஆளுங்க தானே அப்படின்ட்டு தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹமாஸுடைய லீடரான இஸ்மாயில் ஹனையா அப்படின்றவர் அவர் வந்துட்டு டெஹரானுக்கு போயிருக்காரு. ஈரானில் வச்சு அவரை கொண்டுட்டாங்க இஸ்ரேல். அதற்கடுத்தது டமஸ்கஸில், சிரியாவில் உள்ள டமஸ்கஸில் ஈரானுடைய கமாண்டரையே கொண்டுட்டாங்க இஸ்ரேல். ஸோ அது இல்லாமல் ஹெசபுல்லா மேலேயும் நிறைய தாக்குதல்
நடத்துனாங்க. ஸோ இது பார்த்தீங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. ஈரான் இஸ்ரேலுக்கு நிறைய மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்க. அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னாங்க. இப்படிலாம் போன வருஷம்லாம் போய்க்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் என்ன அடித்தளம்? எதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை? பிரச்சனை பார்த்தீங்கன்னா 2000ல பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாரும் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரான் வந்துட்டு சீக்கிரட்டா நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றாங்க. இங்க தாங்க பிரச்சனை. ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அப்போ ஈரான் வந்துட்டு நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில சிக்னேட்டரி. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்க மட்டும் வச்சுக்கலாம். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அத குறைச்சிரணும். புதுசா வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் வைக்கக்கூடாது. வேற புது கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பன் வைக்கக்கூடாது. வச்சா அவங்கள தாக்குவோம், சாங்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதனால நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைக்கக்கூடாது. அதான் இந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதே சமயத்துல நீங்க நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம். எதற்காக? சிவிலியன் யூஸ்க்காக, எனர்ஜிக்காக. அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். இன்னொன்னு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். வேற என்ன? மெடிசனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா யுரேனியம்னு இருக்கு. அதுதானே நியூக்ளியர் மெட்டீரியல். யுரேனியமை பியூரிஃபை பண்ண தான் அது நியூக்ளியர் வெப்பன் ஆக்கணும்னு வைங்களேன் 90% வேணும் பியூரிஃபிகேஷன். இந்த மாதிரி சிவிலியன் யூஸ்க்குலாம் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், இப்போ நியூக்ளியர் பவருக்கு அதெல்லாம் 3.67% பியூரிஃபை பண்ணால் போதும். ஸோ இந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி பிரகாரம் ஒரு ரேஞ்ச் 3.67% வரைக்கும் பியூரிஃபை பண்ணி நீங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சிவிலியன் யூஸ்க்கு. அவ்வளோதான். மற்ற நான் நியூக்ளியர் கண்ட்ரிஸ்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றது இதோடைய நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியோடைய ரூல். ஆனால் 2000ஸ்ல இந்த டவுட் வந்த உடனே 2010ல் பார்க்குறீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், யூஎஸ்ஏ, அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் பயங்கரமான சாங்ஷன் போடுறாங்க ஈரான் மேலே. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். அவங்களுடைய $100 பில்லியன் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கங்க இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்ஸை. அதற்கு அடுத்தது நீங்கள் வந்துட்டு ஆயிலை விற்கக்கூடாது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். மற்ற யாரும் அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க நியூக்ளியர் இதை யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பியூரிஃபை பண்ணால் 90% வரைக்கும் பியூரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களால நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண முடியும். ஆனால் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டாங்க 2010ல். அதற்கப்புறம் வருஷ கணக்காக 2015, 16லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டிக்காக ரெடி ஆகுறாங்க. யார்? யுஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ரஷ்யா, சைனா. இந்த 6 கண்ட்ரியும் ஈரானோட நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், JCPOA அப்படின்னு 2015ல் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருப்பா 3.67% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான ஒரு கண்டிஷன், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து உங்களை எல்லா நியூக்ளியர் சைட்ஸையும் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுடைய சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம் அப்படின்னு. ஸோ 2015 இந்த JCPOA ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் பிரகாரம் ஈரான் வந்து நியூக்ளியர் வச்சுக்கலாம், ஆனால் வெறும் சிவிலியன் யூஸ்க்காக. அதுதான் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியோடைய ரூலும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன் நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரானும் ஒத்துக்கிட்டாங்கங்க. காரணம் என்னென்னா, ஈரானில் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா ஏகப்பட்ட சாங்ஷன், ஆயிலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்க முடியல, மக்கள் மத்தியில் அதிருப்தி வரும். ஸோ அதனால் அவங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ யார் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்னா பாரக் ஒபாமா. ஸோ ஏறக்குறைய சைன் பண்ணுற ஸ்டேஜுங்க. ஆனால் என்னென்னா இஸ்ரேல் வந்துட்டு பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை என்னென்னா, அங்கே ஒரு நியூக்ளியர் வெப்பன் கண்ட்ரி வந்துருச்சுன்னா ஒரே நியூக்ளியர் பாம்பில் இஸ்ரேலை முடிச்சிடலாம். அதனால் நியூக்ளியர் வெப்பனை மட்டும் விடவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாம் இஸ்ரேல் ட்ரோன் வச்சுலாம் அசாசினேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே பொறுத்தவரை இன்னும் அங்கே வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிடக்கூடாது. சரி, இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா? பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியும் சைன் பண்ணலை. அவங்கக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் அமெரிக்காவோட உதவியோடு நம்ம எல்லாரையும் அடிச்சிடலாம். ஆனால் நியூக்ளியர்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா நியூக்ளியர் பவர்ன்றது பயங்கர பவர்ஃபுல், ஒரே இதில் முடிச்சிடலாம். ஸோ அவங்கள கொண்டு வரக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த JCPOA சைன் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது JCPOA பிரகாரம் அவங்க நியூக்ளியர் வெப்பன் பண்ணக்கூடாது. ஆனால் இஸ்ரேலுடைய கூற்று என்ன? இல்லை அவங்க பொய் சொல்லுவாங்க.
நீங்கள் நியூக்ளியர் இதெல்லாம் அலோவ் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நைஸாக என்ரிச் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்துட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனுடைய நோக்கமே. இருந்தாலும் பெஞ்சமின் நேத்தன்யாகு தான் அப்பயும் பிரதமர். அவர் வந்துட்டு இல்லை கொண்டே வரக்கூடாதுன்னு பயங்கர ப்ரெஷர். அதையும் மீறி தான் இந்த கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், பாரக் ஒபாமா தலைமையில் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியோ சைன் பண்ணிடலான்னு போகிறாங்கங்க. ஆனால் அங்கே ஆட்சி மாறுது அமெரிக்காவில். டொனால்ட் ட்ரம்ப் வந்துடுறார். டொனால்ட் ட்ரம்ப்புடைய பயங்கரமான கோர் பேஸ் அமெரிக்காவில் ஓட்டர்ஸ் யாருன்னா இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ். ஸோ அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு. இவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த ட்ரீட்டி விட்டு நான் வெளியில் வந்துடுறேங்க, இது மோசமான ட்ரீட்டி, இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி 2018 அந்த ட்ரீட்டி விட்டு வந்துடுறாரு. ஸோ ஈரானுக்கு பயங்கர கோவம். காரணம் என்ன, அவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒன்ஸ் சைன் பண்ணிட்டா அவங்களுக்கு எக்கனாமிக் சாங்ஷன்ஸில் விட்டு வெளியில் வந்துடலாம், அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். ஸோ அந்த எரிச்சலில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ இது மாதிரி இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவோம், நீங்கள் ட்ரீட்டி ஓகேன்னு இல்லைல்ல, இனிமேல் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் சென்ட்ரிஃபியூஜை வாங்கிட்டாங்க. சென்ட்ரிஃபியூஜ்ன்றது பியூரிஃபை பண்ணுறது. இதை பியூரிஃபை பண்ண 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 இவங்க 90% ரீச் ஆகிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவங்களால நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண முடியும். ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சூழலில் தான் அந்த அக்டோபர் 7 அட்டாக் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் 2வது ஆட்சிக்கு வந்துடுறாரு, 2வது டேர்முக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நான் வந்து சைன் பண்ண ரெடி, நம்ம பேசுவோம், அந்த மாதிரி ட்ரீட்டி வேணாம், எது மாதிரி இந்த ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஏற்கனவே ஒபாமா கொண்டு வந்தது அது வேண்டாம், இது வேற மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவர்களும், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் வந்துட்டு ஓமானில் சந்திச்சாங்க. ஸோ ஒரு 3-4 மீட்டிங் நடந்துருச்சு. இதுவும் இஸ்ரேலுக்கு பெரிய எரிச்சல். ஏன்னா திருப்பி அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அமெரிக்கா மேலே பயங்கரமான ப்ரெஷர். ட்ரம்ப்புக்கு என்னென்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹுவும் கொஞ்சம் தட்டி வைக்கணும். இதே சமயத்தில் இதை விட்டால் பிரச்சனை அங்கே ஈரானில் வெடிச்சிடும், அவங்க நியூக்ளியர் ஆயிடக்கூடாதுன்றது ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர். இந்த சூழலில் ட்ரம்ப் என்ன சொன்னார், இல்லை நான் வந்துட்டு ஈரானை எப்படி நியூக்ளியரே இல்லாமல் பண்ணிடுறேன்னு. ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தோல்வியை நோக்கி தான் போதாம். என்ன காரணம்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் இருக்கக்கூடாது, 0%. இதுக்குள்ளேயும் என்ன ஆயிடுச்சு, ஈரானில் ஏற்கனவே பியூரிஃபை பண்ணி 60% லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் 30% தான். அந்த 30% பியூரிஃபை பண்ணுறது ஒரே வாரத்தில் பண்ணிட முடியுமா ஈரான் நினச்சா. ஆனால் அப்போ 90% ரீச் ஆகிடும். 90% இந்த யுரேனியத்தை பியூரிஃபை பண்ணிட்டா அதை நியூக்ளியர் வெப்பனாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண ஏறக்குறைய 18 மாதம் ஆகுமா. ஆனால் ஒரு க்ரூடு பாம்லாம் நியூக்ளியரில் தயாரிக்கணும்னா வெறும் 6 மாதத்தில் பண்ண முடியுமா. ஸோ ஏறக்குறைய ஈரான் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப் வந்துட்டு இப்போ பேச்சுவார்த்தை பண்ணி நீங்கள் நியூக்ளியர் வச்சுக்கக்கூடாது, ஏன்னா இந்த 3.67% தானே முன்னைது, அது கூட இருக்கக்கூடாது, சிவிலியன் யூஸ் கூட நீங்கள் வச்சுக்கக்கூடாதுன்னு. ஈரானை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாங்க, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது பிரகாரம் எல்லாம் தானே வச்சுக்கலாம், அப்போ நாங்கள் ஏன் வச்சுக்கக்கூடாது, நாங்கள் வச்சுப்போன்னு. ஆனால் இஸ்ரேலுடைய ப்ரெஷர்னால இல்லை நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை எங்கே சக்சீட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாம் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்தாருன்றாங்க பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு, நீங்கள் பேச்சுவார்த்தை அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் தாக்குனா இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு வந்துடும், அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தாக்கக்கூடாது இந்த பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் அப்படின்னு. ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கும் இப்போ வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் அது ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ்ஏ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எம்பசி ஸ்டாஃப்க்கெலாம் அட்வைசரி கொடுத்துட்டோம், நீங்கள்லாம் கிளம்புங்க, குறிப்பாக ஈராக்லேருந்து மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்தும் கிளம்புங்கன்ட்டாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கிட்ட நேற்று கேட்டாங்க, எதற்காக எல்லாரையும் கிளம்ப சொல்கிறீங்கன்னு. உடனடியாக ட்ரம்ப் சொல்கிறாரு, உங்களுக்கே கொஞ்ச நாளில் தெரிஞ்சிட போது எதற்காக எல்லாரையும் கிளம்ப சொல்கிறோன்னு. இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இப்போ இன்னும் சில நாட்களில் ஈரானை கண்டிப்பாக தாக்குதல் நடத்த போகிறாங்க. அதனால தான் யூகேவும் பார்த்தீங்கன்னா மெரைன் அட்வைசரி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் நீங்கள் வந்துட்டு கப்பல் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா மிடில் ஈஸ்டில் வார் வர வாய்ப்பு இருக்குன்னு.
இஸ்ரேலை பொறுத்தவரை இது அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஏன்னா அவரை பொறுத்தவரை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்துட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணிடணும். ஏன்னா அவருக்கு அங்கே டொமஸ்டிக்கில் நிறைய இஷ்யூ. ஏதாவது ஒரு வாருன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பிரதமராகவே வாழ்க்கையை ஓட்டிடலான்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவரை பொறுத்தவரை கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவாங்க ஈரான் மேலே. அமெரிக்காவும் இப்போ ஏறக்குறையான பேச்சுவார்த்தை தான் இதாக போகிறது இல்லையா. அப்போது இஸ்ரேலால் நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ண முடியுமா? சரி, நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணா, ஏன்னா அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பாம் வெடிச்சிருச்சுன்னா அதே ஒரு நியூக்ளியர் பாம் தானுங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட 60% பியூரிஃபைடு லெவல் தான் இருக்கான். 90% ஆகி அதற்கப்புறம் 18 மாதம் ஆனால் தான் வெப்பனே வரும், நியூக்ளியர் வெப்பன். சரி, ஒரு நியூக்ளியர் வெப்பன் மேலே யாராவது ஒரு கன்வென்ஷனல் பாம்பை போட்டால் அது நியூக்ளியரை வெடிச்சிருமான்னா கிடையாதான். அதை டிஸ்மேண்டில் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் எல்லாம் ஃபியூஸ் பண்ணி அதற்கப்புறம் தான் ட்ரிகர் பண்ணால் தான் ஒரு வெப்பனாக ஆகும். ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நியூக்ளியர் பாம்ஸே தெரியாதனமாக ஒரு சில இடத்துலலாம் விழுந்திருக்கு. ஸ்பெயின் பக்கத்தில் கூட விழுந்திருக்கு அமெரிக்காவுடைய நியூக்ளியர் பாம். ஆனால் தெரியாமல் விழுந்துச்சு, அதெல்லாம் இதாகாது. ஸோ அதனால் ஒரு கன்வென்ஷனல் வெப்பனை வச்சு நியூக்ளியர் இதில் அடித்தா வெடிக்கலாம் செய்யாது. ஸோ அது பயம் இல்லை. அதே சமயத்தில் இது கண்டிப்பாக வாரை ட்ரிகர் பண்ண போகுது. ஏன்னா ஒன்ஸு இஸ்ரேல் வந்துட்டு ஈரானுடைய அந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடித்தாங்கன்னு வைங்களேன், அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம், டிஸ்மேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணோன்னா கண்டிப்பாக ஈரான் பதில் தாக்குதல் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க மக்கள் மத்தியில் அதிருப்தி வரும், என்ன இவங்க அப்படின்னு வீக்காக இருக்கும். கண்டிப்பாக ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம்? யூஎஸோடைய எம்பசிஸையும் ஈரான் தாக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த இன்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் இமீடியட்டாக அங்கேருந்து வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அரசு தங்களுடைய எம்பசிலேருந்து நான் எசென்ஷியல் ஸ்டாஃப்லாம் தயவுசெய்து இமீடியட்டாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த சமயத்தில்னாலும் இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தலாம். அப்போது அவங்க பதில் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் எந்த லெவலுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரில. ஈரானை பொறுத்தவரை ஏறக்குறைய 25 வருஷமாக அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இஸ்ரேல் அடித்து டிஸ்மேண்டில் பண்ணால் அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? ஆனால் இஸ்ரேல் அவங்களுடைய இல்லைன்னா எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியும் சைன் பண்ணல இஸ்ரேல். ஆனால் ஒரு என்பிடி நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணாத இஸ்ரேல் வந்துட்டு நீ டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது கண்டிப்பாக தவறு. அதே சமயத்தில் ஈரானை பொறுத்தவரை என்னென்னா அவங்களுடைய ப்ராக்சிஸ் இவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இவங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரி. ஸோ நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதை கரெக்டாக டிசைட் பண்ணலாம். ஆனால் இவங்களுடைய ப்ராக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா, ஹவுத்தி, அப்புறம் ஹமாஸு இவங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது நல்லது. இல்லைன்னு வைங்களேன், அதனால தான் இப்போ ஈரானுக்கே பிரச்சனை வருது. ஸோ என்னை பொறுத்தவரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்களா ஈரான் மேலேன்னா கண்டிப்பாக எப்போனாலும் நடத்தலான்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணுவாங்களா? அவங்க திருப்பி அடிப்பாங்களா? இதை பற்றிலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.